பொறுப்பேற்றதுல பதவியேற்றதுல தற்போது வரை ஒரு செயல்பாடு இருக்கு. ஏன்னா அமைச்சர் விரிவாக்கம் இப்பதான் முடிவடையில அமைச்சர்களுக்கு ஒரு விளக்கம் விடுபடுது. எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு வார காலமாக சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய கருத்துக்களை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எப்படிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன, அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்மொழிந்து வருகின்றார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு வார காலம் இப்பொழுது ஆகியிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். இந்த அரசு எப்படி செல்கிறது என்பது, மக்களுக்கான திட்டங்களை எப்படி கொண்டு சேர்க்கின்றார்கள் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாகவே நீங்க சட்டமன்றத்துல பாத்தீங்க, இப்ப அதிமுக என்ற ஒரு இயக்கம் இரண்டாக பிளவுபட்டு ஒரு அணி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம். எங்களுக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் இது குறித்த கருத்துக்களை முன்மொழிந்திருக்கின்றார்கள். நீங்களும் அதை பார்த்தீங்க, பொதுமக்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த அரசு எப்படி செல்கிறது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுக்கான அவங்க என்னன்னா, எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞர்கள் மிக தெளிவாக அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உரையாற்றுகின்ற பொழுது, அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதெல்லாம் பட்டியலிட்டு இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றீர்கள். ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க, செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன உரையாடினார் அப்படின்றது அதிமுக எடப்பாடி அப்படி நாங்க பேசல. போற வழியில நான் லாபியில வரும்போது அங்க நின்றுட்டு இருந்தாங்க புதுக்கோட்டை விஜய் பாஸ்கர், எங்க எம்எல்ஏஸ் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சைன் பண்ணும்போது அந்த இடத்துல கையெழுத்து போடக்கூடிய இடம் அது. கையெழுத்து போடும்போது அவங்களும் இருந்தாங்க, நாங்களும் இருந்த கையெழுத்து போடும்போது. மற்றபடி வேற ஒன்றும் நாங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் பேச முடியும்.